ஜெர்மனியின் பவேரியா பகுதியில் நிலவிய தீவிர வெப்பத்தை தொடர்ந்து கடுமையான சூறாவளி மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று ஜெர்மன் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்று இரவு தென் பவேரியாவில் நிலவும் வானிலை அபாயகரமானதாக இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சூறாவளியின் போது மின்னல் தாக்குதல், மரங்கள் முறிந்து விழுதல் மற்றும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படுதல் போன்ற ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் கனமழையினால் வீதிகளில் சுரங்கப்பாதைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ளம் புகும் அபாயமும் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை இரவு நியூரம்பர்க் பகுதியில் ஏற்பட்ட பலத்த சூறாவளியால் பெரும் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. சுமார் 40 இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன மற்றும் சுரங்கப்பாதைகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. இந்த சம்பவத்தில் மரங்கள் விழுந்ததில் 2 காயமடைந்துள்ளனர். மேல் பவேரியா மற்றும் ஸ்வாபியா பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறுகிய காலத்தில் 20 லிட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். பலத்த காற்று மற்றும் ஆலங்கட்டி மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. வீடு மற்றும் தோட்டங்களை இத்தகைய இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்க முன்கூட்டியே தயார் நிலையில் இருக்குமாறு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர். சூறாவளி தொடங்கும் முன் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது பாதிப்புகளை குறைக்க உதவும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். ஜெர்மன் வானிலை ஆய்வு மையம் 4 நிலைகளில் எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து அவசர காலங்களில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இயல்பு நிலை திரும்பும் வரை மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.